எடுத்துக்காட்டு 7.11 ஓர் உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்பை காண்க. ஓகே சாமி, எந்த வடிவம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அரைக்கோளம். என்ன அரைக்கோளம்? உள்ளீடற்ற அரைக்கோளம். அப்ப உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னு சொன்னாவே இரண்டு ஆரங்கள் வரும். இது உள் ஆரம், இது என்ன சாமி? வெளி ஆரம். மையத்திலிருந்து வட்டத்தை தொடும் புள்ளி, சின்ன வட்டத்தை தொடும் புள்ளி வந்து சின்ன ஆர், பெரிய வட்டத்தை தொடும் புள்ளி வந்து பெரிய ஆர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே. உள்ளாடி இருக்கிறது மற்றும் முன்னாடி ஆறு உள், இங்க 3 மீட்டர், இங்க இது 3, இது ஃபுல்லா எத்தனை சாமி? 5. அப்ப அந்த தடிமன் மட்டும் எவ்வளவு வரும் சொல்லுங்க? 2. வெரி குட். 5ல இருந்து 3 கிடைச்சா 2. இப்போ 2 நமக்கு தேவையில்லை, ஆனால் தெரிஞ்சுக்கணும். அந்த அரைக்கோள ஓட்டினுடைய மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்பை கேட்குறாங்க. அப்போ வலைப்பரப்புக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு, மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா, மொத்தம் சொன்னாவே அரைக்கோளத்துக்கு இது பாருங்க, எந்த கேபிட்டல் ஆர் தானே? கேபிட்டல் ஆர். அப்போ 3 இன்ட்டு மொத்த புறப்பரப்புன்னு சொன்னாவே 3 இன்ட்டு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் பை ஆர் ஸ்கொயர், பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இதுதான் மொத்த புறப்பரப்பு. இதில் காமன சதுர அலகு கொள்ளலாம். மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு 3 பை ஆர் ஸ்கொயர். இப்போ உள்ளீடற்றன்னு சொன்னதுனால நமக்கு ஒரு கேபிட்டல் ஆர் இருக்குது, ஒரு ஸ்மாலாக இருக்குது. பெரிய இதுவில் மட்டும் நம்ம 3 இன்ட்டு கேபிட்டல் பை ஆர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். இன்னொன்று சின்ன வட்டத்தினுடைய பரப்பளவு அது கூட சேர்த்துக்கிறோம், மொத்த புறப்பரப்பு. இப்போ ரெண்டுத்துக்கு காமன் என்ன இருக்குன்னு பாருங்க. காமனா இதுலேயும் பை கேபிட்டல் எடுத்துக்கலாம். பை இன்ட்டு 3 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. பொதுவாக என்ன இருக்குன்னா, நடுவில் ப்ளஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பொதுவாக இருக்கிறத பார்க்குறோம், வெளியே இருக்கணும். பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போடணும், ப்ராக்கெட் போட்டால் போய் அங்கே கேன்சல் பண்ணணும். ஒரு முறை மீது இருக்குது 3 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். பையனுடைய மதிப்பு 22/7. சம்டைம்ஸ் உங்களுக்கு பையனுடைய மதிப்பு 22/7 கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் போகலாம். அப்படி கொடுத்தாலும் ஓகே, நீங்கள் பையனுடைய மதிப்பு 22/7 போடுங்க. இன்ட்டு 3 இன்ட்டு இந்த உள் அப்படிங்கிறது ஸ்மால் ஆர், நீங்கள் என்ன சொல்லிட்டாங்க, இதுதான் ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர். அப்போ ஆர் ஸ்கொயர் என்னது? அடுக்குன்னு வந்தாலே அத்தனை முறை போட்டு பெருக்கு. அப்போ 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25 இன்ட்டு 25 பிளஸ் ஸ்மால் ஆர் எவ்வளோ? 3 ஸ்கொயர், 3 2 முறை போட்டு பெருக்கு, 3 9. இங்க 22/7. ஃபர்ஸ்ட் பிளஸ் வந்து பெருக்கல் வருது, யார் செய்யணும்? பெருக்கல். 3 25 ரூபாய் சேர்ந்தா எவ்வளோ சாமி? 75 பிளஸ் 9. 75 கூட 10 கூட்டினா 85, 1 குறைச்சிக்கோங்க 84. இப்போ 1 7 நடுவில் பெருக்கல் இருக்கு, குறுக்க கேன்சல் பண்ணலாம். மீதி 1 2 14. 22ஐயும் 12ஐயும் பெருக்க போகிறோம். 22 12 நேரம் பெருக்கலாம். 2 4 பாக்ஸ், 4 2 பாக்ஸ், குறுக்க பெருக்கலாம். 2 4 4 கூட்டினா 6 264 சதுர அலகு. இதில் கொடுத்துருக்காங்கப்பா மீட்டர், அல்லது 264 மீட்டர் ஸ்கொயர்னு போடணும். அடுத்தது என்ன கேட்குறாங்க? வலைப்பரப்பு கேட்குறாங்க. அப்போ வலைப்பரப்புனா என்னது? உள்ளீடற்ற உள்ளீடற்ற உருவம் அப்படின்னு சொன்னாவே 2 ஆரங்கள் இங்கே இருக்குது, உள்ளீடு 1 இருக்குது. அப்போ என்ன வலைப்பரப்பு என்ன வரும்னா, இப்போ உள்ளீடற்ற வந்தால் மட்டும்தான் சமைக்கிறதுக்கு வலைப்பரப்புன்னு இருக்குது. மற்றபடி ஒரு முழு அரைக்கோளம் அல்லது ஒரு முழு கோலம் இதுக்கு வந்து வலைப்பரப்பு தனியாக கிடையாது. புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பு ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இதனுடைய வலைப்பரப்பு என்ன அப்படின்னு சொன்னால், முழு கோலத்தினுடைய வலைப்பரப்பு வலைப்பரப்பு கிடையாது. முழு கோலம் அப்படின்னு சொன்னாலும் வலைப்பரப்புனாலும் மொத்த புறப்பரப்புனாலும் ஒன்று. அப்போ முழு கோலத்தினுடைய மொத்த புறப்பரப்பு 4 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அப்போ இது அரைக்கோளம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பாதி 2 பை ஆர் ஸ்கொயர். எனக்கு 6 2 இருக்குது, கேபிட்டல் பை ஆர் ஸ்கொயருக்கு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அப்போ ரெண்டுத்தையுமே இதை கூட்டணும்.
ஓகே. இப்போ நடுவில் ப்ளஸோ மைனஸ் வச்சா இதுக்கு ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்காங்க. இங்கேயும் 2 இங்கேயும் பை இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் பை இருக்கு. இந்த ஆர் ஸ்கொயர் வேறு, இந்த ஆர் ஸ்கொயர் வேறு. அப்போ 2 பை காமா நான் வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னால் பொதுவாக வெளியே எடுத்தா என்ன பண்ணோம்? ப்ராக்கெட் போட என்ன பண்ண போய் கேன்சல். ஒரு முறை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். 2 இன்ட்டு பையனுடைய மதிப்பு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மதிப்பு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 25, 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9. அடுக்குன்னு சொன்னாலே அத்தனை முறை போட்டு பெருக்கு. அப்போ 25ஐயும் 9ஐயும் என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம். 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 25 கூட 10 சேர்த்தா 35, 1 குறைச்சிக்கோங்க 34. இப்போ கேன்சல் பண்ண முடியாது. 7ஆம் வாய்ப்பாடால் இது பண்ணோம்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரிக்கலாமா? எஸ் மிஸ். 2 22 பேருக்குனா 2 4 2 4. அப்போ 44ஐயும் 44 இன்ட்டு 34/7 44 34 பெருக்கலாம். மேலே பெருக்கிறோம் 16 பாக்ஸ் 4 12 பாக்ஸ் குறுக்க பெருக்கிறேன் 16 + 12 2 கூட்டினா 28. கடைசி நம்பர் 6 இங்க சேர்த்தா 9 4 14. 1496 எதால வகுக்கணும்? 7 வகுக்கணும். 1 7 2 14 வகுத்தல் என்பது தொடர் கழித்தலின் சுருக்கம். கழிச்சல் எவ்வளோ? 0. இங்க இறக்குனா 9. அழகா பார்த்தா அணங்கு 1 7 மீதி 2 இறக்குனா 6 26. எத்தனை 7 இருக்குது? 4 28 3 21. நீக்கனா 6ல இருந்து 1 நீங்கனா 5 5ல 7 அடங்காத அடங்கல நான் 0 0 சேர்த்தா புள்ளி வைக்கணும். புள்ளி 7 49 போதும். இதோட வச்சுக்கலாம். 213.7 சதுர மீட்டர். இதான சாமி வலைப்பரப்பு. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சரி சாமி. இப்போ இங்கே வந்து ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு 1 மார்க்கு, இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, 2 மார்க் கொடுத்தாச்சு. மீதி எத்தனை மார்க்? மொத்தம் 3 மார்க்கு. அது மீதி இருக்கிறத உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ.